أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்து கருணை புரிந்திருக்கின்றான். அளவு கடந்து அவன் கருணையால் ஒவ்வொரு நொடியும் அருள்பாலிக்கப்படுகிறார்கள் மக்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த உம்மத் கருணையின் மீது கருணையை அல்லாஹ்வினால் அதை பொழியப்பட்ட வண்ணம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட, அல்லாஹ்வினால் இந்த சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு கருணை புரியப்பட்ட, அல்லாஹ்வினால் மிகவும் பொக்கிஷமாக இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு தினம்தான் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த ஜும்ஆவுடைய தினம் அல்லாஹ்வினால் அடியார்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினால் அடியார்களின் மீது கருணை இந்த உம்மத் பொழியப்பட்டிருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாக இந்த ஜும்ஆ இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். இரண்டு நபர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இவர்களுடைய நேசத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருப்பது ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹாது தஹாபு, உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பை செய்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அன்பளிப்பு செய்வதின் மூலம் யதார்த்தமாகவே அன்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அன்பளிப்புகளின் மூலம் அன்பு பெருகி கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நேசிக்கக்கூடிய இரண்டு மனிதர்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அன்பளிப்பு செய்கிறார் என்றால், இந்த அன்பளிப்பினுடைய அந்த பொருளினுடைய மகிமை, மகத்துவம், பொக்கிஷமாக மாறுவதெல்லாம் எப்போது மாறும் என்றால், அன்பளிப்பை யார் பெற்றாரோ அந்த அன்பளிப்பை பெற்றவர் அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்கும்போது, அந்த பொருள் 5 ரூபாயினுடைய பொருளாக இருக்கலாம், 2 ரூபாயினுடைய பொருளாக இருக்கலாம், 10 ரூபாயினுடைய பொருளாக இருக்கலாம். பொருள் எவ்வளவு ரூபாய் கொண்டது என்பதல்ல அதனுடைய மதிப்பு, கொடுத்தவர் யார் என்பதை கொண்டு அந்த பொருளை மகிமைப்படுத்துவது. இன்னார் எனக்கு இந்த பொருளை கொடுத்தார், இவர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பொருளை எனக்கு கொடுத்தார் என்று அந்த பொருளை மதிப்பு கொடுத்து மகிமைப்படுத்தி அதை பொக்கிஷமாக பத்திரப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த பொருளினுடைய மகிமையும் மகத்துவமும் வெளிப்படும். இதே போன்றுதான் அல்லாஹ் தனது அன்பை வெளிப்படுத்திவிட்டான் இந்த சமூகத்தின் மீது வெள்ளிக்கிழமையை நிறுவி. அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அன்பை கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுகின்றான். ஒவ்வொரு பொருளையும் படைப்பதற்காக ஒவ்வொரு தினங்களை தேர்ந்தெடுத்த படைத்த ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைப்பதற்காக வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தான் படைத்தான். பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்பக்கூடிய நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தஆலா தேர்வு செய்கின்றான். மீண்டும் வெளியாக்கக்கூடிய நாளிலும் இதே வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தஆலா தேர்வு செய்கின்றான். நாளை இந்த உலகத்தை அழிப்பதற்காக அல்லாஹு தஆலா மிக முக்கியமான தினமாக மறுமை தினத்தை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையே தேர்வு செய்திருக்கின்றான். ஒட்டுமொத்த மக்களும் சொர்க்கம் சென்றதற்கு பின்னால் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் ஷாப்பிங் செய்வதற்காக சொர்க்கத்திற்குள் செல்வார்கள். சொர்க்கவாசிகள் அந்த தினத்தையும் அல்லாஹ் வெள்ளிக்கிழமையாக மாற்றியிருக்கின்றார். இது இம்மையோடு முடிந்துவிடக்கூடியதல்ல, மறுமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அருள்பாலிக்கும் விதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் அன்பளிப்பாக பெற்ற நாம் இந்த வெள்ளிக்கிழமையை கொண்டு என்ன செய்கின்றோம்? இந்த வெள்ளிக்கிழமையை நாம் எப்படி சிறப்பாக்குகின்றோம் தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழமை நமக்கான சிறப்பாக வெறும் உண்ணக்கூடிய உணவில் மட்டும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வந்தால் இறைச்சி எடுக்கணும்,
தப்பில்லை, அது ஒன்றும் தவறில்லை. அல்லாஹு தாலா ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான். சந்தோஷமாக சாப்பிட வேண்டிய நாள், சந்தோஷமாக நாம் புசிக்க வேண்டிய நாள், அல்லாஹிற்கு சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்தக்கூடிய தினம். அல்லாஹு தாலாவும் குரானில் குலு வஷ்ரபு, நல்லா சாப்பிடுங்க, நன்கு பருகுங்கள் என்றே அல்லாஹு தாலா பேசுகின்றான். ஆனால் அது மாத்திரம் வெள்ளிக்கிழமை அல்ல, அதை கொண்டு மாத்திரம் சிறப்பு பெற்றதல்ல. அல்லாஹ் எதை கொண்டு வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை பேசுகின்றானோ அந்த விஷயத்தை கொண்டு நாம் சிறப்பாக்குவதின் மூலமாகத்தான் வெள்ளிக்கிழமையினுடைய முழுமையான சிறப்பு வெளிப்படும். நாம் இறைச்சிகளை கொண்டும் உடைகளை கொண்டும் சிறப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். படைத்த ரப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி அதில் ஒரு சிறப்பு தொழுகையை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஒரு பெயர் குறிப்பிட்டு தினத்தை குறிப்பிட்டு ஒரு தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுவது குரானில் இதுதான். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்ஆ தொழுகையைத்தான் அல்லாஹ் பேசுகின்றான். இன்றைய தினத்தில் நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஹுத்பாவை செவிமடுப்பதின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஹுத்பாவை கேட்பதற்காக ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். அந்த நேரம் உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்காக அல்ல. உங்களுடைய வாரம் முழுக்க நீங்கள் உலகத்துல பிஸியா இருக்கிறீங்க. இந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் உங்களை படைத்தவனுக்காக ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் வாரத்தில். ஆனால் ஒரு அடியான் சொல்கிறார், என்னால் ஒதுக்க முடியாது. 1.5 மணி நேரம் கூட ஒரு அடியானால் தன்னை படைத்து தன்னை பரிபாலித்து மீண்டும் தன்னுடைய வாழ்நாளை அவனிடமே ஒப்படைக்க இருக்கின்ற அல்லாஹுக்காக வாரத்தில் 1.5 மணி நேரத்தை ஒரு அடியானால் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? இந்த ஜும்மாவினுடைய பயான் எப்போது முடியும் என்று வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ முடியுமோ அப்பதான் அவர் குளிக்கவே போவார். பயான் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் குளிக்கவே போவார். அது முடிச்சிட்டு கரெக்டா தொழுகை ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல வருவார். அந்த ஜும்மாவினுடைய மதிப்பு மகிமை, அல்லாஹு தாலா ஹுத்பாவை கேட்பதின் பக்கம் வியாபாரத்தை விட்டு விட்டு விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் மக்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் முறை நடக்கும் போது அல்லது 2ஆம் முறை முடிந்ததற்கு பின்னால் பேசிக்கிட்டே வராங்க. ஜும்மா ஹுத்பாவிற்கு வந்து விட்டால் பேசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் உங்களுக்கு மத்தியில் எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு குச்சி வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஹுத்பால உட்காந்து யார்கிட்டயும் அவர் பேசல, அவரு பாயில இருக்கிற குச்சியை நோண்டிக்கிட்டு இருக்கிறார், ஹுத்பாவை செவிமடுக்காம. இப்ப பக்கத்துல இருக்கிறவரு இந்த மாதிரி செய்யக்கூடாது ஹுத்பா நேரத்துல என்று சொன்னால், சொன்னவர் இருக்கிறாருல்ல, அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் ஜும்மாவை வீணடித்து விட்டார். சொன்னார்ல, பக்கத்துல இருக்கிறவர் பாய்க்குச்சியை நோண்டிக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து இவர் சொன்னார், இப்படி செய்யக்கூடாதுங்க ஹுத்பாவுடைய நேரத்துலன்னு சொல்லிட்டு இவர் ஜும்மாவை வீணடித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மகிமையும் மகத்துவத்தையும் இந்த இஸ்லாம் அதை பற்றி சொல்லி காட்டுகின்றது. ஹுத்பாவினுடைய நேரத்தில் கப்சுப், பேசாம கேட்க வேண்டியதுதான் ஹுத்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, கவலையை கொடுக்குது, இல்லை. இது அல்லாஹ்வினால் ஏவப்பட்டது, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டளையிடப்பட்டது. அதை அமைதியாக செவிமடுப்பது, அதை உள்வாங்குவது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை உடனே மறு நொடியில் இருந்து அதை வெளிப்படுத்துவது, அதை சரி செய்வது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை இந்த நொடியில் இருந்து நாம் விடுவது என்பது உறுதி எடுப்பது. இது ஜும்மாவினுடைய ஹுத்பாவை கேட்கும் முறை. இப்போ இவ்வளோ அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, ஜும்மாவிற்கு வருவக்கூடிய நேரத்திலேயே அவர் வராரு. பயான் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு பிறகு, 1/4 மணி நேரத்துக்கு பிறகு, 20 நிமிஷத்துக்கு பிறகு, அரை மணி நேரத்திற்கு பிறகு, எப்போ முடியும்னு சொல்லி காத்திருந்து 25 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு பிறகு, பின்பு 2வது ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இப்போ போனா கரெக்டா இருக்கும், போய் யூரின் போய் ஒழு செஞ்சுட்டு நம்ம போய் தொழுகையில சேர்றதுக்கு இது கரெக்டா இருக்கும், கால்குலேட் பண்ற. இப்போ இப்படி அவர் வரக்கூடிய நேரத்தில் 2 பேர் 3 பேர் வந்து பேசிக்கிட்டே இன்வால்மெண்ட். பள்ளிக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் துவா இருக்குது, யூரின்குள்ள போகும்போது துவா இருக்குது, வெளிவரக்கூடிய நேரத்தில் துவா இருக்குது, யூரின்ல உட்காந்து பேசாதீங்கன்ற ஹதீஸ் இருக்குது. பின்பு ஒது செய்யக்கூடிய நேரத்தில் துவக்கத்தின் பிஸ்மில்லா இருக்குது, ஒது செய்து முடிந்ததற்கு பின்னால் ஓதக்கூடிய துவா இருக்குது. யார் ஒது செய்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த துஆவை ஓதுவாரோ, நாளை மறுமை நாளையில் 8 வாசல் வழியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் வழியாகவும் அவர் அழைக்கப்படுவார் என்ற ஹதீஸ் இருக்கிறது.
இது எதுவுமே அவருக்கு தேவையில்லை. எதற்கு வருகிறார் ஜும்மாவிற்கு, ஏன் தொழுகிறார், ஏன் உது செய்கிறார், பேசிக்கிட்டே இன்னும் உள்ள நுழைகிறது, பேசிக்கிட்டே யூரின், பேசிக்கிட்டே உது முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து அந்த ஹுத்துபாவில் அவருக்கு அமருவதற்கு கூட நேரம் இல்லை, பேசிக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னும் 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும், உக்காந்தா மறுபடியும் எந்திரிக்கணும் இப்ப தொழுகைக்காக, பேசாம நம்ம நின்றுக்கலாம். அவருடைய ஜும்மாவிற்கு வந்தால் 2 ரகாத்துகளை தொழுதுவிட்டு அமருங்கள், அது எதுக்குமே அவருக்கு நேரம் கிடையாது. ஜும்மாவை எப்படி நினைச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அவர் படைத்த ரப்புல் ஆலமீனிடம் இருந்து அன்பளிப்பாக, பெருமதியாக, பொக்கிஷமாக வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ஜும்மாவை யார் சலாமத்தான ரீதியில் கழிப்பாரோ அடுத்த ஜும்மா வரைக்கும் அது அவருக்கு குற்றப்பரிகாரமாகும். சிறிய சிறிய தவறுகளை அல்லாஹு தஆலா தௌபா செய்யாமலேயே இந்த ஜும்ஆவின் மூலம் மன்னிக்கின்றான் என்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ்களை எல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு? யாருக்கோ தொழ வந்திருக்கிறார், எதுக்கோ வந்திருக்கிறார். எதை பற்றியும், குத்பாவை பற்றியோ தொழுகை பற்றியோ அவருக்கு கவலை இல்லை. பேசிக்கிட்டே நிற்கிறாங்க 2 பேர். என்ன இன்னும் டைம் ஆயிடுச்சு, இன்னும் முடிக்கல. அவருடைய பேச்சு எதை பற்றி, ஏன் இன்னும் முடியல? ஒரு சில பேருக்கு அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கண்கள் வாட்சின் பக்கம், ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய தலை அந்த கடிகாரத்தின் பக்கம். ஏன் இன்னும் முடியல? இப்படிப்பட்ட நிலையில மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா எப்போ சலாம் முடியும்? அப்படி சலாம் முடிஞ்சதுமே அந்த கடைசியா வந்து நின்றாங்களே, கடைசியா வந்து உட்காருவதற்கு கூட நேரம் இல்லாமல் பேசிக்கிட்டே நின்று, அப்படி மிம்பர்ல இருந்து இறங்கினதுமே உடனே தொழுகைக்காக நின்று 2 ரகாத்தினுடைய சலாம் முடிஞ்சதுமே அப்படி தன்னுடைய இறையை எடுத்துக்கொண்டு எப்படி பறவைகள் அப்படி சிட்டாக பறக்குமோ, சலாம் கொடுத்த மறு ஸ்பாட் வெளியே அங்கிருந்தே பேச்சு மறுபடியும் துவக்கம். ஒரு தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி இஸ்திக்ஃபார், ஒரு தௌபா, ஒரு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு தஸ்பீஹ். வாரத்தில் 1 நாள் தொழக்கூடிய தொழுகையாளிகளுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு 5 வேளை ஃபர்லா அவர்களுக்கு ஏதோ இல்லாததை போன்று மாறிவிட்டார்கள். தொழுவதே வாரத்தில் 1 நாள். அந்த தொழுகையாவது முழுமையாக மாற்றக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு ஜும்ஆ இன்ஷா அல்லாஹ் அவரை மற்ற தொழுகைகளை கொண்டு நிரப்பும் என்று எதிர்பார்த்தால், வாரத்தில் 1 நாள் தொழக்கூடிய அந்த ஜும்ஆவினுடைய நிலை இப்படிப்பட்ட நிலையில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்த இந்த தினத்தை எப்படிப்பட்ட கேவலமாக நாம் மிதித்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? இது அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? எவ்வளவு பெரிய நிஅமத்தை அடியார்களின் மீது நான் கருணை புரிந்து விட்டேன். என்னுடைய நிலையை நான் சரியாக நடத்தி இருக்கின்றேன், உங்களுக்காக செய்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா ஜும்மாவை சிறப்பாக்கியதனால் அல்லாஹுக்கு ஏதாவது சிறப்பா? அல்லாஹுக்கு ஏதாவது கிரேடா? ஜும்மாவினுடைய தினத்தை கொண்டு, ஜும்மாவினுடைய தொழுகையை கொண்டு அல்லாஹுக்கு ஏதாவது அந்தஸ்து உயரப் போகின்றதா? நமக்காக செய்திருக்கின்றான். நம்முடைய வாழ்நாள் சிறக்க வேண்டும். மறுமை நாளையில் நாம் இந்த வெள்ளிக்கிழமையை மதிக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையை எதை கொண்டு அல்லாஹு தஆலா சிறப்பாக்கினானோ அந்த தொழுகையை கொண்டு மதிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்காக செய்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை, இந்த அருளை, இந்த அருள் பாலிப்பை நாம் காலால் மிதித்து கொண்டிருக்கின்றோம். வாயால பேசல, அவ்வளவுதான். செயல் ரூபத்தில் நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஜும்மா தொழுகையை பற்றி எந்த மதிப்பும் மக்களுக்கு மத்தியில் இல்லை. ஜும்மா தினத்தை பற்றி எந்த மதிப்பும் மக்களுக்கு மத்தியில் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம் மீது செய்திருக்கக்கூடிய இந்த சிறப்பை, இந்த கண்ணியத்தை நாம் எவ்வளவு பொக்கிஷமாக இதை பாதுகாக்கின்றோமோ, நாம் எவ்வளவு அழகாக இதை பேணுகின்றோமோ, அப்போதுதான் இதனுடைய மதிப்பும் மகத்துவமும் நமது உள்ளத்தில் பதிய ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமையை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக மிக சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபை இந்த தினத்தில் ஓதுங்கள். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமாக ஸலவாத்தை இந்த தினத்தில் ஓதுங்கள். ஜும்மாவிற்கு சந்தோஷமாக தயாராகுங்கள். ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் தங்களுடைய வியாபாரத்தின் பக்கம் சந்தோஷமாக செல்லுங்கள். அல்லாஹ் செய்த அருள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் சதகாவை விரைவுபடுத்துங்கள், அதிகமாக்குங்கள், துரிதப்படுத்துங்கள். அல்லாஹு தஆலாவினுடைய மிக முக்கியமான தினம் இன்றைய தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினத்தை அமல்களை கொண்டு நிரப்பும்படி நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எந்த தினத்தை நமக்கு பொக்கிஷமாக, நமக்கு அன்பளிப்பாக, மகிமைப்படுத்தக்கூடிய தினமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ, இதனுடைய மதிப்பை உணர்ந்து, இதனுடைய மகிமையை நாம் உணர்ந்து அல்லாஹு தஆலா எப்படி இதை மதிக்க சொல்லி இருக்கின்றானோ அதன் அடிப்படையில் மதிப்பவர்களாக, அல்லாஹ்விடத்தில் நன்மதிப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய அன்பளிப்பை துச்சப்படுத்தாமல், கொச்சைப்படுத்தாமல்
அவன் கொடுத்த இந்த அன்பளிப்பை முழுவதுமாக மகிமைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை அல்லாஹு தாலா அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக அல்லாஹ் அதை ஏற்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அதன்படி நன்மதிப்பு கொண்டு நடக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா